என்னடா இன்னைக்கு சரசமா டிசம்பர் பூ கட்டுறேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, எனக்கு டிசம்பர் பூ மேல ஒரு ஆசை. இன்னைக்கு பூ மார்க்கெட் போனேன். ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு பூ வைக்கிறதுக்காக, பூ வாங்குறதுக்காக போனேன். பூ எல்லா பூவுமே தீர்ந்துருச்சு. முல்லைப்பூ இல்லை, மல்லிப்பூ இல்லை, காக்கரட்டாம்பூ எதுவுமே இல்லை. அப்புறம் அந்த ஜாதி பூ மாதிரியே வாசம் இல்லாத பூ இருக்குமில்லங்க, அந்த பூ தான் இருந்துச்சு. இதையும் நான் ஒரு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அந்த பூ கொஞ்சம் கட்டி வச்சுக்கலான்னு வாங்கிட்டேன். வாங்கிட்டு வரும்போது பார்த்தா இந்த டிசம்பர் பூ என்ன பாருன்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஸ்கூலில் படிக்கிறப்பெல்லாம் இந்த டிசம்பர் பூ ரொம்ப பிடிக்குங்க. இந்த டிசம்பர் பூ, கனகாம்பரம் இதெல்லாமே நான் ரொம்ப விரும்பி வச்சுக்குவேன். அதை பார்த்தோன்னே அந்த நினைவுகள்லாம் வந்துருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் வயலட் ஷேர்டில் சேரீயும் கட்டியிருந்தேனா, சரி இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறேன், ஒரு கோவிலுக்கு போகிறேன். அதனால இந்த சாரீக்கு மேட்சாக கொஞ்சம் வச்சுட்டு போகலாமே. என்னடா டிசம்பர் பூவை போய் வச்சுருக்கேன்னு பார்க்குறவங்க நினைப்பாங்க, யாரும் நினச்சிட்டு போட்டுங்க, எனக்கு இஷ்டம், நான் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் கனகாம்பரம் வச்சா கூட சொல்லுவாங்க, சரசம்மா இன்னைக்கு என்ன கேனாம்பரம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு கனகாம்பரமும் பிடிக்குங்க. தலையில் வச்சு நல்லா அடர்த்தியாக கட்டிட்டு தலையில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அதையுமே பிடிக்கும். இதுவுமே பாருங்க, ஒரு 4 பூவாக வச்சு கட்டி விடுறேன். இப்போ எங்கள் வீட்டில் அவர் கார் எடுக்க போயிட்டாரு. 2 நிமிஷத்தில் வந்துடுறேங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோவே எடுத்துக்கிட்டு பூவை கட்டிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்குங்க எந்த பூவுமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். எல்லா பூவுமே எனக்கு பிடிக்கும். செவந்தி பூவாகட்டும், எதுவாக இருந்தாலும், வாசம் இல்லாத பூ, வாசம் இருக்கிற பூ, எதுவாக இருந்தாலும் நான் வந்து தலையில் பூ வச்சுக்கணும்னு நினைப்பேன். அதனால இன்னைக்கு இந்த டிசம்பர் பூவை பார்த்த உடனே வாங்கிட்டேங்க. இதில் வந்து ரோஸ் இருக்கும், அப்புறம் அந்த வயலட்லேயே ஒயிட் கலர் கோடு போட்ட மாதிரி இருக்கும். அதெல்லாம் விதவிதமாக வாங்கி வச்சுட்டு போவோம் ஸ்கூலில் படிக்கிறப்ப. இப்போ அவசரமாக கட்டிகிட்டு இருக்கேன். இந்த பூ விலை ஒரு கை 20 ரூபாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பூவெல்லாம் பிடிக்குங்க? நம்ம பூ மட்டும் என்றைக்கும் வேணான்னு சொல்லவே கூடாதுங்க. நான் என்ன நினச்சேனோ எல்லாத்தையும் கடன்னு பேசிட்டேங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது பார்த்தா ஜாதிப்பூ மாதிரி இருக்கும், ஆனால் ஜாதிப்பூ கிடையாதுங்க. வாசமே இருக்காது. தலையில் வச்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், தலைவலி வராது. இங்கே டிசம்பரி பக்கத்தில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இவ்வளோ பூ கட்டியாச்சுங்க. எங்கள் வீட்டில் அவர் கிளம்பி ரெடியாக இருக்கார், போகணும். இப்போ இந்த பூ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாரு. சாயங்காலம் வந்து கோக்கணும், இல்லைன்னா கட்டணும். இது வந்து இன்னொரு நாள் கழிச்சு தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு. இது வந்து இப்போ கோவிலுக்கு போகிறதுக்காக இது வந்து இப்போ கோவிலுக்கு வச்சுட்டு போகிறேன். இப்போ தலையில் நான் வச்சும் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு எப்பயுமே முடி எடுத்து வைக்கதாங்க பிடிக்கும். முடி எடுத்து வச்சு அப்படியே ஒரு ஹேர் பின்னும் குத்தி விட்டுருவேன். நல்லா இருக்கா? நீங்க தான் சொல்லணும். சூப்பர். எங்க சுந்தரி சூப்பர் சொல்லிட்டாங்க. என்ன சுந்தரி? இப்போ பாருங்க, நான் தலையில இந்த டிசம்பர் பூவை கட்டி சூடிட்டேன். எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். இந்த டிசம்பர் பூ பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த வீடியோவை பார்த்தா நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருதுங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்துருக்கேன். எங்க பண்றேங்க. பாய்.